ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அடை தோசை பண்ணுறதுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அரிசி நான் இதுக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் இந்த சைஸ் கப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் அளவு வச்சுக்கலாம். அந்த அளவு வச்சு தான் நம்ம எல்லாமே அளந்து போட போகிறோம். ஸோ இதில் 2 கப் அரிசி, அப்புறம் 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை கப் கடலைப்பருப்பு, அதே இதில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் டம்ளரில் அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் அளவு வச்சுக்கலாம். ஆனால் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு பாதிக்கு பாதி எல்லாமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா கலந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அப்புறமா ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் அதே டம்ளரில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அந்தளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 வத்தலோ 3 வத்தலோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதை நம்ம தனியாக ஊற வச்சிடலாம். ஸோ இது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கிரைண்டரில் போட்டு மாவை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் நான் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது சில்லி பவுடர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு நீங்கள் அரைக்கும் போது சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதோட வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். காய பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் அரைக்கும் போது தான் சேர்ப்பேன். சில்லி பவுடர், சோம்பு, காயம் இது மட்டும். இப்போ அதை அரைச்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோடு இது சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை தோசைக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நிறைய பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்பவே சத்தானதும் கூட. நீங்கள் இது ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு இதில் முருங்கை ஆட் பண்ண போகிறோம். முருங்கை இது ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். ஸோ இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கை, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சோம்பு நீங்கள் ஊற வச்சிடாதீங்க, அரைக்கும் போது போடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்ப கருகிடக்கூடாது. ஓரளவு சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். ஸோ தேங்காய், மிளகாய், பொரிகடலை, அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சாச்சு. ஸோ இதையும் நம்ம தாளித்து உரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு, மாவுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் இந்த மாவுலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. நான் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த அரைச்ச வதக்கின தாளிப்பையும் இதில் சேர்த்துடலாம். அந்த முருங்கை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ தோசைக்கல் சூடாகிட்டு இப்போ ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்ல கல் சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒரு வாசனையாக நல்லா இருக்கும் அடை தோசை. இது நான் நார்மலாக ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு தோசை. ஸோ இதை சுற்றி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா
வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். ஆக்சுவலாக அடை தோசை வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் வந்து டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக கருகின மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்குன்னு ரொம்ப கருக வேண்டாம். ஸோ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அடை தோசை. இப்போ அதே மாதிரி நான் கொஞ்சம் முருகலாக ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து நம்ம நார்மலாக ஊற்றினோம் இல்லையா, இப்போ வந்து கொஞ்சம் முருகலாக ஒரே ஒரு கரண்டி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ஸ்பீடாக அந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். அடை மாவு வந்து நீங்கள் அரைச்ச உடனே தோசை ஊற்றிடலாம். ஸோ தெரியுதா உங்களுக்கு, நடுவில் அந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா சுற்றி வந்து முருகலாக நான் ஊற்றிருக்கேன். மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகலாக வரும். ரொம்ப சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடை தோசை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சத்து, நிறைய நியூட்ரிஷன்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் அந்த தோசையில் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிறிஸ்பியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடை தோசை வித் தேங்காய் சட்னி சூப்பரான பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக இதை எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.